இனி நம்ம இந்திய வரலாற்றை இப்படித்தான் படிக்கணும் போல தெரியுது, எல்லாத்தையும் மறைச்சிட்டு. இது ஏதோ ஒரு சினிமா, சித்தரிக்கப்பட்ட காட்சி, இப்படியெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காது அப்படின்னலாம் நினைக்காதீங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ആരാ നമ്മുടെ രാഷ്ട്രപിതാവ്? അത് ഗാന്ധിജിയല്ലേ? ഇനി മറക്കോ? ഞാനിപ്പോൾ പഠിപ്പിച്ചു തരുന്നതാണ് ചരിത്രം. വീർ സവർക്കർ. തളരാതെ, കാലിടറാതെ, അടിപതറാതെ, തളരാതെ, കാലിടറാതെ, അടിപതറാതെ. സാറ് പഠിപ്പിക്കുന്ന തെറ്റാണ്. ഇന്ത്യയുടെ രാഷ്ട്രപിതാവ് ഗാന്ധിജിയാണ്, അല്ലാതെ സവർക്കർ ഒന്നുമല്ല. இந்தியாவின் தேச தந்தை யாருங்க? யாரு? சுதந்திர நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் போது தேசத்தந்தை மாறி இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். 75 வருஷத்திலேயே இந்த ரேஞ்சுக்கு கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா தேசத்தந்தை அவரே தான். இந்த நாடு முனிவர்களாலும் ரிஷிகளாலும் புராண இதிகாசங்களாலும் புனிதமா இருந்த நாடு. இங்க பாலாரும் தேனாரும் தான் ஓடிக்கிட்டு இருந்ததா? இங்க யாருமே எந்த வேறுபாடும் இல்லாம தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பாரத கண்டம் தான் அறிவியலின் உச்சத்துல இருந்தது. அப்பதான் எங்கிருந்தோ வெள்ளக்காரங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்தி நமக்குள்ள இந்த வேறுபாடுகளை புகுத்துறதுக்காக பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன்னு பிரிச்சு இதையெல்லாம் தெரியாத நம்ம ஆளுங்களும் அவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. பிராமணர்கள் மிக பாவப்பட்டவர்கள், ரொம்ப 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 நல்லவங்க. அவங்கள மாதிரியான நல்லவங்க இந்த உலகத்திலேயே யாருமே இல்லை. அப்படியே பூ மாறி, நூல் மாறி, பஞ்சு மாறி, பூ பஞ்சு நூல் மாறி இருப்பாங்க. அப்பேற்பட்ட பிராமணர்களுக்கு இந்த வெள்ளக்காரன் வந்து தான் நீங்கள்லாம் உசந்த ஜாதி அப்படிங்கிற பேரை கொடுத்துருக்கான். அது வரைக்கும் அனைவரும் சமம்னு வாழ்ந்துட்டு இருந்த இந்த பாரத மண்ணில் இந்த வெள்ளக்காரன் வந்து தான் வேற்றுமைகளை புகுத்திட்டான். இப்படி ஒரு வரலாறத்தான் 2047 நம்ம அடுத்த ஜென்ரேஷன் படிக்கும்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த வேற்றுமைகளும் இல்லாமல், எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல், சமூக நீதியோட சுயமரியாதையோட எந்த வித பேதங்களும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே கொண்டு வராங்க தெரியுமா? அந்த வெள்ளைக்காரனுக்கு அப்புறம் திருப்பி இந்த வேடன் வந்து தான் சாதியை இந்த சமூகத்துக்குள்ளே கொண்டு வரான். நன்கிழக்கிட்ட நாங்கள் மார்பு வரி வாங்க போனது நாங்கள் ஒன்றும் சாதி வேற்றுமைக்காகலாம் வாங்க போலையே. நிறையா வச்சுருந்தோன்னா கூட டாக்ஸை கட்டு அப்படின்னு தானே சொல்லியிருந்தோம். இதில் எங்கெங்க சாதி வந்துச்சு? அப்புறம் இந்த மேலாடை போடுறதுக்கு நீ பணக்காரியா டாக்ஸ் கொடுன்னு தானே கேட்டோம். ஆக்சுவலாக டாக்ஸுங்கிறது என்ன? நிறைய இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் டாக்ஸு. ஆனால் இப்போ பாருங்க, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நடக்குது. உலகின் 2வது பணக்காரன் அதானி, இந்தியாவின் முதல் பணக்காரன் அதானி. என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஏடிஎம் கார்டு போட்டு 100 ரூபா நான் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு 2 ஸ்லிப்பு வருது. ஒரு ஓப்பனிங்ல இருந்து 100 ரூபா வருது. இன்னொரு ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பு வருது, அதுவும் 123 ரூபான்னு போட்டு வருது. என்னன்னு கேட்டா 23 ரூபாவை நான் உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட கேட்காம ஏங்க எடுத்தீங்கன்னு கேட்டா, நவி மும்பை ஏர்போர்ட்டை அதானி வாங்கறதுக்கு வேண்டி ஒரு 12,500 கோடி லோன் கொடுத்துருக்கோம். அது இனிமேல் அவர் கட்ட வேண்டியது இல்லைங்க, ஏன்னா அவர் ஏழை. நீ உன் அக்கௌண்ட்ல இருந்து 100 ரூபா எடுக்கிறல்ல, அப்ப நீ ஒரு 23 ரூபா தானே கொடுக்குற. இப்படி இப்போ இந்தியா முழுக்க கொடுத்தாங்கன்னா அவங்க அக்கௌண்ட் டேலி ஆயிடும். இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கி இல்லாதவனுக்கு கொடுத்தாதான் அதுக்கு பேரு டாக்ஸ்னா, ஜிஎஸ்டி அது பண்றது இல்லையே. இல்லாதவங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்கி இருக்கிறவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜிஎஸ்டி. டாக்ஸவே எப்படி மாத்தினவங்க வரலாற்றை மாத்துறதுக்கு என்ன இவங்களுக்கு? அதனாலதான் எங்க வேடனுக்கு எதிராக என்ஐஏல புகார் கொடுத்துருக்குறாங்க. வேடன் ஒன்றும் குஜராத்தி இல்ல. எந்த பேங்க்லயும் லோனை வாங்கி பேங்கை ஏமாத்துறாள் கிடையாது. இந்திய அரசாங்கம் கிட்ட இருந்து வேடன் எதையுமே வாங்கினது கிடையாது. ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சதில்ல. இப்படி எதுவுமே கொடுக்காத இந்தியா வேடனுக்கு எதிராக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பாய்ச்சுது.
அது யார் தெரியுமா கேக்குறது? நம்ம பாலக்காட்டு கவுன்சிலர் கேக்குறாங்க. இதே பாலக்காடு கவுன்சிலர் தான் பெஹல்காமுக்கும் பதான்கோட்டுக்கும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருந்தாங்க. அவ்வளவு ஏன் மணிப்பூர் கலவரம் நடந்துட்டு இருக்கும்போது யார்கிட்ட போய் எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்கவே இல்லையே. ஏன் பில்கிஸ் பானு பாலியல் குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணப்ப கூட இந்த அம்மா சந்தோஷமா தானே இருந்தாங்க. அப்பெல்லாம் தேசம் பாதுகாப்பா தான் இருந்திருக்கு. வேடன் பாடனா மட்டும் இங்க தேசம் பாதுகாப்பற்று போயிருச்சாமா. வேடன் பாடினது வெறும் இந்திய தேசத்துக்காக மட்டுமல்ல, உலகத்துல எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த மக்களுக்காக எல்லாத்துக்கும் குரல் கொடுத்த ஒரே பாடகன் நம்ம வேடன் மட்டும்தான். உலகத்துல எங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கான நீதியை கேட்டு தன்னோட குரல் வலையை தெறிக்க பாடின ஒரு பாடகன் வேடன். ஜென்ரலா நான் தமிழ்நாட்டில் இருந்தேன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பத்தி மட்டும் பாடலாம். சிரியால இருந்திருந்தேன்னா சிரியா பாதிக்கப்பட்டதை பத்தி பேசுவேன். பாலஸ்தீனத்துல இருந்தேன்னா அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுவேன். ஆனா எங்க வேடன் ஒரே பாடல்ல உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் நீதி கேட்டு பாடியிருக்காரு. அதானே எங்க வேடன். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கறதே மிகப்பெரிய தவறுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எங்க வேடன் ஒட்டுமொத்த மக்களுக்காக தன் பாட்டை தொடங்குவான். வேடன் அவர்களே, உங்களுடைய பாட்டு தமிழ்நாட்டிலையும் ஒலிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நேற்று எங்கள் தோழர் ஒருத்தர் உங்களோட குரல் கோபிச்செட்டிப்பாளையத்துலையும் ஒலிக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு மட்டும் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவர் உங்களை கூப்பிடுவார். நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வாங்க, நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருக்கோம். உங்களுடைய பாடல்களும் வரிகளும் உலகம் முழுக்க ஒலிக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. நம்மளாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற வார்த்தை, மனிதர்களுக்கு மட்டும்தான்ப்பா 6 அறிவு இருக்கு. ஆனா மனுஷன் மட்டும்தான் தன்னோட சக மனுஷனை ஒடுக்கிக்கிட்டே இருக்கான். உலகம் முழுக்க வர்க்கத்தால் வண்ணத்தால், இந்தியாவில் அது ஆரம்பத்தில் வர்ணத்தால், இன்னைக்கு வர்ணத்துக்குள்ளேயும் பல பிரிவுகளின் சந்து பொந்துக்குள்ளும் பல ஜாதிகளாய் இந்தியால சாதி ஒழிப்பு மட்டும்தான் இந்திய சமூகம் வெளியே வர்றதுக்கான ஒரே வழி. அந்த ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக பாடுற நம்ம வேடனை பாலக்காட்டில் ஒரு சேச்சி சொன்னாங்களே, நாங்களாம் இப்போ எங்கெங்க ஜாதி பார்க்குறோம், இந்த வேடன் வந்து தான் புதுசாக ஜாதின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எப்பவோ முன்னொரு காலத்தில் இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். அந்த சேச்சி சொல்றது கூட ஏதோ ஒரு அல்ப காரணம்னு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறானே, எங்கேயோ ஒரு மூலையில சாஸ்திரத்துல சூத்திரன் ஒரு வார்த்தை எழுதி வச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப மென்மையா எழுதியிருக்காங்களாம். அந்த மென்மையான வார்த்தையை கொண்டு வந்துதான் நம்ம பெரியாரு ரொம்ப காத்திரமா சூத்திரன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராமா. அதனாலதான் இவனுக்கு ஆத்திரம் வந்து பெரியார் அடிக்கணும்னு முடிவுக்கு வந்தானாமா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டி பேசுடா அப்படின்னா ஒடுக்கிய மக்களுக்கு வேண்டி பேசிட்டு இருக்கிறான். இப்படி ஒடுக்கிய மக்களுக்காக, அவங்க கொடுக்குற எலும்பு துண்டுக்காக, அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்காக பேசுறதுக்கு எத்தனை பேர் வேணாலும் வரலாம். ஆனா ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்து ஒரே ஒரு குரல் ஓங்கி ஒழிச்சாலும் அந்த குரலுக்கு பின்னாடி மொத்த மக்களும் வந்து நிற்பாங்க. இந்தியால அதை நிரூபிச்சு காமிச்சது அண்ணல் அம்பேத்கர். தமிழ்நாட்டில் அதை நிரூபிச்சு காட்டினது தந்தை பெரியார். தென் மாவட்டத்துல ஐயா வைகுண்டர், கேரளாவில் நாராயணகுரு, ஐயங்காளி, இதோ இன்னைக்கு எங்க வேடன். இது வரைக்கும் சொன்ன எல்லாருமே தன்னோட கருத்துக்களை பேசி 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 தான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. வேடன் வித்தியாசமானவன் அல்லவா? எழுதி இசையமைத்து பாடி கொண்டு போய் தன்னோட கருத்தை சேர்த்திருக்கான். நம்ம வேடனுக்கு முழு சப்போர்ட் கொடுத்த நம்ம ஆக்டர் மம்முட்டிக்கு மிகப்பெரிய நன்றி. அதுவும் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப வலுவான வார்த்தையும் கூட. நீங்க கேளுங்க, இத்தனை நாள் நீங்க பாடினதெல்லாம் கேட்டோம்ல, இனி வேடன் பாடுவான். சமீப காலங்கள்ல ரொம்ப அருமையான படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நம்ம பிருத்திவிராஜ் வேடன் பாடியே தீருவான். மக்களுக்காக பாடும் கலைஞர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். பிருத்திவிராஜுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஒட்டுமொத்த கேரள திரையுலகத்திற்கும் மிகப்பெரிய வேண்டுகோள். உங்களோட எல்லா வெற்றி படங்களுக்கும் பின்னாடி இருந்தது சாதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தான். அந்த சாதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன் குரலால் வேடன் பாடிக்கொண்டே இருக்கிறான். வேடனுக்கு நீங்க பெரும் வாய்ப்பையும் பெரும் பாதுகாப்பையும் பெரிய ஆதரவுகளையும் கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். வேடன் வெறும் மலையாளி மட்டுமல்ல, வேடன் ஒரு இந்தியன். நானும் ஒரு இந்தியன்கிறனால வேடனை நான் இந்தியன்னு சொல்லிட்டேன். இல்ல, வேடன் மனிதன்.
மானிட குலத்துக்காக மட்டும் பேசுகின்ற மாபெரும் மனிதன் பாடகன். வேடனின் பாடல் இனி உலகமெங்கும் ஒலிக்கட்டும். வரலாற்றில் நடந்தவைகள் அனைத்தையும் நடந்தவை எப்படியோ அப்படியே படிக்க கற்றுக்குவோம். ஏன்னா நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய தேசத்தந்தைங்கிற பேரை எப்போ வேணாலும் அவங்க மாற்றுவாங்க. நம் வரலாற்றை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வேடனுடன் நாம பயணிப்போம். வேடனே வேட்டையாடு. இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கிலும் ஒடுக்கப்படும் மக்களுக்கு ஆதரவாக நீங்க பாடுங்க, நாங்க பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.